Hi, welcome back to our channel. Channel name Dhanush Little World. So எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் உங்கள் தனலக்ஷ்மி, இவர் கிரிஷ். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னா மம்மியோட என்ன ஸ்பெஷல் பிரியாணி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. ஓகே, ஸோ என்னென்னா என்னோடய பர்த்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா சண்டே வந்துச்சு பர்த்டே. ஸோ காலையில் வந்து ஆஸ் யூஷுவல் சண்டேனாலே நமக்கு வந்து ஒரு சண்டேனால தெரியும் லேட்டாக இருந்துருச்சு. நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீன் எல்லாமே லேட் ஆகும். ஸோ காலையில் எதுவும் நான் காமிக்கல. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்னென்ன ஸ்பெஷல் இந்த டேயில் நாங்கள் பண்ண போகிறோம், எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அது பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அடுத்து வந்து லன்ச் ப்ரிப்பரேஷன் தான் காமிக்க போகிறேன். லன்ச் ப்ரிப்பரேஷன் வந்து என்னென்னா ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. ஸோ அதுதான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பர்த்டேயில் இன்றைக்கி நாங்கள் டிசைட் பண்ணி வச்சுருக்கிறது என்னென்னா கேக்லாம் இல்லை, இன்னும் ஸ்பெஷல் பட் வந்து நல்லா சாப்பிட போகிறோம். லன்ச் நல்லா சாப்பிட போகிறோம். அடுத்து வந்து லன்ச் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் அப்புறம் மம்மி என்ன பண்ணி வச்சுருக்கேன், புட்டிங். என்ன புட்டிங்? ரவா செமோலினா புட்டிங். ஸோ நிறைய வந்து சாப்பிட தான் போகிறோம் இன்னைக்கு ஃபுல்லாக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு மட்டன் வந்து இங்கே மசாலா எல்லாம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அந்த மீட் மசாலா, இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சிடணும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு நான் மெயினாக வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் இல்லாட்டி லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்துருக்கேன்னா வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கு, அப்புறம் 2 பெரிய தக்காளி, அப்புறம் நம்ம கரம் மசாலா ஐட்டம்ஸ் பிரியாணிக்கு தேவையான கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ப்ரிப்பரேஷனுக்கு எண்ணெய், நெய் எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியில் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணுவேன். ஸோ தேங்காய் பால் ஒரு 2 டம்ளர் வர்ற அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கு. ஸோ அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி ஃப்ளேவருக்கு வந்து மல்லி, புதினா இது எடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் இங்கே பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ஸு. அப்புறம் வந்து அரிசி வந்து கொஞ்சம் நேரம் முன்னாடியே ஊற வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து சீரக சம்பாவில் வந்து பண்ண போகிறேன். ஸோ வாங்க ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ பிரியாணி பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கு. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் வந்து இதில் போட்டுருவேன். வெங்காயம், இந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் எண்ணெயிலே அது பொரியிடும். நல்லா ப்ரௌனிஷ் கலரில் நல்லா மாறணும். ஸோ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி செவக்க வதக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா வெங்காயத்தோடய வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுவேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிரியாணி வந்து நல்ல ஒரு கலராக வரும். இப்போயே வந்து எண்ணெயில் இந்த மசாலா ஆட் பண்ணால் நல்லா கலர் வரும். இதுக்கடுத்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டு இதெல்லாம் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இது வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டோம், காஷ்மீரி ரெட் சில்லி, அப்புறம் தயிர் போட்டனால கொஞ்சம் நல்லா மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு. சரி, நல்லா வதங்கி வந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இப்போ மேரினேட் பண்ணி வச்ச மட்டன் ஆட் பண்ணணும். நம்ம மட்டன் ஆட் பண்ண பிறகு ஸோ பிரியாணி ஃபைனலாக ரைஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து இப்போ மட்டனை வந்து நல்லா வேக வைக்கணும். ஸோ அதான் வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 விசில் கிட்ட வைப்பேன். 10 விசில் கிட்ட வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வச்சா நல்ல மட்டன் எலும்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். ஸோ பிரியாணிக்குன்றனால ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 வரைக்கும் வெந்தால் போதும். 1/2 அல்லது 3/4 வரைக்கும்
மீதி வந்து உங்களுக்கு அரிசி போடும்போது மீதி மட்டன் வெந்துடும். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி அளவு, 2 கிளாஸ் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலே ஊற்றியாச்சு. ஸோ ஆல்ரெடி அதில் மட்டன் வந்து தண்ணி ஆல்ரெடி இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கும்போது அடுத்து வந்து அரிசியை போட்டுடலாம். ஸோ நல்லா கொதிக்கும்போது அரிசி போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு அரிசி போட்ட பிறகு அரிசி இந்த மாதிரி பாதி வெந்து வரணும். இதுக்கப்புறம் வந்து குக்கர் மூடி வச்சிடலாம். பாதி வெந்து வந்துருச்சு. தண்ணிலாம் கொஞ்சம் வற்றி இப்போ ஹையில் வச்சு இதில் ஆவி வந்த பிறகு விசில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து ஆவி அடங்கின பிறகு அப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி கரெக்டாக இருக்கும். இப்போ ஆவி வந்துருச்சு. மூடின உடனே வரும். ஹையில் இருக்குது. இப்போ நம்ம விசில் போட்டுட்டு சிம்மில் கரெக்டாக 5 நிமிஷம் வைக்கணும். வச்சுட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இதில் மேலே கொஞ்சம் லெமன் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நம்ம ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம எம்மியான மட்டன் பிரியாணி ரெடி. யார் ஆட் பண்ணுறாங்க? கை. இப்போ இதுக்கு கொஞ்சம் லெமன் புளிஞ்சுக்கிறோம். கீழேருந்து சைட்லேருந்து மிக்ஸ் பண்ணணும். வா, அப்போ சூப்பராக தான் இருக்கும். சூப்பர் 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 சூப்பர். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் சர்வ் பண்ணும்போது நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ கிறிஸ்டிக்கு வந்து கறி எப்படி வெந்திருக்குன்னு காமிக்கணும். கறி சூப்பராக வெந்திருக்கு. இங்கே வருது கறி நல்லா வந்துருக்கு. க்ளோஸ் பண்ணுறது. இன்னைக்கு நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரைத்தா போடுறாங்க. ரைத்தா கொஞ்சம். ஸோ நம்ம மட்டன் பிரியாணி எவ்வளோ அரிசி கரெக்டாக வெந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணியாச்சு. ஸோ வித் ரைத்தாவோட நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். ஹாய், டுடே we are going to taste biryani. லன்ச் முடிச்சாச்சு. Now we are done lunch. So now we are going to eat Amul ice cream, my favorite. Taste the star. So இப்போ ஐஸ்கிரீம் எடுத்து வைக்கிறாங்க எனக்கும் மம்மிக்கும்.
பர்த்டே vlog உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ பார்த்திங்கன்னா டே ஃபுல்லாக வந்து நல்லா சாப்பிட்றதுலே போயிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு சின்ன கேக் கட்டிங் பண்ணியாச்சு. அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த பர்த்டே ஒரு மெமரபிளான பர்த்டே. பார்த்திங்கன்னா வந்து என்னோடய பேபியோட செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஃபேமிலி வித் எக்ஸ்பெக்டிங் பேபி. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். பார்ப்போம். வெயிட்டிங் ஸ்டில் வெயிட்டிங். பாப்பா எப்போ வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ரொம்ப ஹாப்பியான டே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்னோடய சேனலில் வர வீடியோஸ் பாருங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷனே வந்து நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பட் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு தம்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் எப்படின்றதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.